ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்டைல் வித் யாஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட் வச்சுருக்கோன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் நம்மளுடைய ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ், பொட்டிக் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ரெக்கார்ட் நோட்ஸை வந்து மந்த்லி ஒன்ஸ் எனக்கு வந்து விசிட் எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஸோ அந்த ரெக்கார்ட் நோட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கார்ட் நோட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய பேர் வேறு மாதிரி கலர் புக்கெல்லாம் போட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய ரெக்கார்ட் நோட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ரெக்கார்ட் நோட்ஸ் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், யார் யார் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சந்தியான்ற ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்கார்ட் நோட்டு. ஸோ இண்டெக்ஸ் பேஜ், ஃப்ரண்ட் பேஜே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வாவ், இவங்களை பார்த்தீங்களா, குட்டியாக வந்து எப்படி நம்ம கிளாஸில் வந்து பெருசாக பண்ணுறோமோ அதை மினியேச்சராக பண்ணி இதில் ஒட்டியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குல்ல. அவங்க எந்த கிளாத் யூஸ் பண்ணாங்களோ கிளாஸ்க்கு அதே கிளாத்லேயே பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நல்லா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த ரெக்கார்ட் நோட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்கர்ட்ஸ் இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்லேயுமே பாருங்களேன், அவங்க யூஸ் பண்ண ஃபேப்ரிக் இதே ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை அப்படியே பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்களே. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இவங்க கவர் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதனால் அது வரைக்கும் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் நோட்டு போகலாம். பாருங்கள், இண்டெக்ஸ் பேஜெல்லாம் பயங்கரமாக எழுதி வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவங்க வேறு நோட் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்க வீட்டில் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வர நோட். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில், லைக் இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இல்லை தங்கிலீஷாக இருந்தாலுமே நோ ப்ராப்ளம். ஸோ அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்குதோ, எந்த லாங்குவேஜில் அவங்களால அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியுமோ அதில் அவங்க வந்து எப்படி நம்ம கேல்குலேஷன் போடணும், எப்படி வந்து பேட்டர்ன் வந்து டிராஃப்ட் பண்ணணும், ஸோ அதை எப்படி கட்டிங் பண்ணணும், எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும், மெத்தட் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்களோட டெஃபினேஷன் பாருங்கள் எவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்டெல்லாம் எதுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுட்டு போனாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட்ஸ் எல்லாருமே கிளாரிஃபை ஆகிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காங்க. ஃப்ரம் டாப் டு பாட்டம் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த நோட்டை ஒரு வாட்டி ரீட் பண்ணாங்கன்னா எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் போயிட்டு நீங்கள் படித்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் வந்து இன்கம் தான் கெயின் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு வந்து திருப்பி அகைன் இன்னொரு ஒரு கிளாஸ் போயிட்டு படிக்கிறது அப்படின்றது வந்து வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் யுவர் மணி. ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட். ஓகே, இது ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய நோட். ஸோ அவங்களுக்கு தமிழ் இன்ட்ரெஸ்டட்ன்றதான் தமிழில் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களும் பாருங்கள் கிளாத்தில் அழகாக பண்ணி விட்டிருக்காங்க. இப்போ அந்த இன்ஸ்கர்ட்லாம் வந்து எப்படி பார்ட்டாக வரும்ன்றத அவங்க டபுள் கலர் யூஸ் பண்ணியே காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இன்ஸ்கர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக கட்டு வரணும் அப்படின்றது அவங்களுக்கு இது பார்த்தாலே புரிஞ்சிடும். ஸோ இந்த காலரெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே இப்படி தான் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒன்றொன்னா உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்க்கு வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நாங்கள் ஈஸியாக வந்து கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். ஓகேவா? தேங்க்யூ.